الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد فقال الله تعالى في كتابه الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ذاك طعم الإيمان من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், இவ்வுலகில் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த ரஹ்மான் உலக வாழ்க்கையிலிருந்து நம்மில் எதை எதிர்பார்க்குகிறானோ, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் காண்பித்து தந்திருக்கிறானோ, அப்பேற்பட்ட அழகான இஸ்லாமிய வழிமுறைகளை, நெறிமுறைகளை நாம் முழுமையாக வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும், அந்த வல்லவன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என்று அன்போடு தடுத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து செயல்பாடுகள் இருந்தும், ஷைத்தானியத்தான சிந்தனைகள் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசியச் செய்து கொள்கிறேன். கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கடமை ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்ற வந்திருக்கிற அருமை முஃமின்களே, இவ்வுலகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் வடிவமைக்கப்பட்ட அழகிய ஒரு இஸ்லாம் என்ற பெயர் வைக்கப்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் அடிப்படையில் வாழுகிறவர்களுக்கு முஸ்லீம் என்ற பெயரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையிலே அவனே ஹுவ ஸம்மாக்குமுல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையை கொண்டு பிரகடனப்படுத்துகிறான். அவன் தந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழிபடுகிறவர்கள், பின்பற்றுகிறவர்களுக்கு முஸ்லிம்கள் என்ற பெயரும் அவன் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமான ஒரு அமைப்பை தான் அல்லாஹ் இஸ்லாம் என்ற பெயர் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய செயல்பாடுகளால், மனிதனுடைய பேச்சுவார்த்தைகளால் எவைகள் மனிதனால் செயல்படுத்த முடியும் என்று அல்லாஹ் அமைத்திருக்கிறானோ, காரணம் நம்மை படைத்தவன் அல்லாஹ், நம்மை படைத்தவன் அல்லாஹ், நம்மை படைத்தவன் வேறொருவன், நமக்கு மார்க்கத்தை அமைத்து தந்தவன் வேறொருவன் அல்ல. நம்மை படைத்தவன் நமக்கு என்ன ஆளுமைகள் இருக்குகிறதோ, மனிதன் என்ற வகையில் நமக்கு என்ன ஆற்றல்களை அவன் தந்திருக்கிறானோ, மனிதன் என்ற வகையில் உடல் ரீதியான உள ரீதியான சக்திகளை எந்த ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானோ அந்த ரப்புல் ஆலமீன் தான் அவன் நமக்கு தந்த உடல் வலிமை, அவன் நமக்கு தந்த பொருளியல் வலிமை, இன்னும் என்னென்ன ஆற்றல்கள் மனிதனிடத்தில் இருக்க வேண்டுமோ அவைகளை தந்ததற்கு பிறகு இந்த ஆற்றல்களுக்குட்பட்டு மனிதனால் செயல்படுத்தப்பட முடியுமான அழகான ஒரு வாழ்வை இஸ்லாம் என்ற பெயர் கொண்டு நமக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, இனிவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்பேற்பட்ட புனிதமான ஒரு நேர்த்தியான முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்த ரப்புல் ஆலமீன் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் வதாஅல அதை உறுதிப்படுத்தி குர்ஆன் மூலம் அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். நமக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அல்-யௌம அக்மல்து லக்குமுல் இஸ்லாம தீனா, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வரதீது லக்குமுல் இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய நாளில் இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நாம் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறோம். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு இஸ்லாம் என்ற பெயர் வைத்து அதை நாம் பொருந்தி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் செயல்பட முடியுமான மார்க்கம் என்று
மார்க்கம் என்று நன்மையை எதிர்பார்த்து எந்த ஒரு செயல்பாட்டை செய்வதாக இருந்தாலும் அது இஸ்லாத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம், அதை தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரியவரே, ரப்புல் ஆலமீன் அவன் தந்த அழகான மார்க்கம், அவன் நன்மைக்குரிய மார்க்கம் என்று எதை தந்திருக்கிறானோ அதை விட்டும் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சிந்தனைக்கு நாம் வழிபட்டு, நம்முடைய மனோ இச்சைகளுக்கு நாம் வழிபட்டு நாம் நமக்கு என்று ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதனால் நமக்கு ஏற்படும் நஷ்டம் என்பதை அவன் அருள்மறையிலே அழகாக சொல்லியிருக்கிறான். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யப்தகி, யாரு தேடுகிறார்களோ, கைரல் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத வழியிலே, தீனன் தனக்கு மார்க்கமாக, ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், தீனன் என்ற அமைப்பில் தனக்கு நன்மை பயக்கத்தக்க அமைப்பில் நான் இதை செய்வதனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நினைப்பில் யாரு இஸ்லாம் காட்டித்தராத வழிகளை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக ஃபலை யுக்பல மின், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நாங்கள் ஒரு கம்பெனியில வேலை செய்கிறோம், எங்களுக்கு என்று ஒரு உயர் அதிகாரி இருக்குகிறார். அந்த உயர் அதிகாரி சொல்கிறார், நீ இப்படிதான் வேலை செய்ய வேண்டும், இப்படி வேலை செய்தால்தான் அதற்குரிய மாதாந்திர கொடுப்பணம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிற நேரத்தில் ஒரு காலமும் நாம் நிச்சயமாக சகோதரர்களே அதுக்கு மாற்றமான காரியத்தை செய்து அது நம்மில் ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று தெரிந்திருந்தும் அதற்கு மாற்றமாக செய்து அவருக்கு மாற்றம் செய்து நமக்கு கொடுக்கப்படுகிற கொடுப்பணவு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற நிலைமையில நாங்கள் ஒரு காலம் வேலை செய்ய மாட்டோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கனிவான சகோதரனே, அல்லாஹ் சொல்கிறான், அருமைக்குரியிலே ஈமானுடைய மக்கள் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட வழிகளை தீனுல் இஸ்லாமாக, தீனாக, உங்களுடைய மார்க்கமாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். அவ்வாறு முயற்சி செய்கிறவர்கள் ஃபலை யுக்பல மின், இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கனிமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த கிராமர் படித்திருக்கிற ஆலிம்களை கேட்டு பார்த்தா விளங்கும். இந்த இடத்துல அல்லாஹ் அதை நிச்சயமிட்டு சொல்கிறான், உறுதிப்பட சொல்கிறான். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை என்ற அமைப்பில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த சலுகையும் யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது என்ற வகையில் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறான். அவர்கள் நாள மறுமையில நஷ்டவாளர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, நாம் கொண்டிருக்கிற ஈமான் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மௌத்துக்கு பிறகு மண்ணோடு மண்ணாக கபரில் ஆகிவிடுவோம் என்பதல்ல. நாம் ஒவ்வொருவரும் நம்பியிருக்கிறோம், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்கிற நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்பாடுகள், அது நன்மை அல்லது தீமை, இரண்டும் நாளை மறுமையில் விசாரிக்கப்பட போகுகிறது. உண்மையான வெற்றி என்பது நாளை மறுமையில் தான். உண்மையான வெற்றி என்பது நாளை மறுமையில் தான். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் யாரையும் ஏமாற்றலாம் சகோதரர்களே, ஆனால் படைத்தவன் அல்லாஹ் என்பவனை ஏமாற்ற முடியாது. அந்த படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நானும் நீங்களும் போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமை என்று ஒன்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் அவர்கள் நஷ்டவாளர்களாக இருப்பார்கள். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய உபதேசம் நான் ஆரம்பமாக ஓதிய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நானும் நீங்களும் எல்லோரும் நம்மை போன்றவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்பியிருக்கிறோம் சகோதரர்களே. அந்த அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அந்த அல்லாஹ்வை நீங்க முழுமையாக அஞ்சி கொள்ளுங்கள், முழுமையாக பயந்து கொள்ளுங்கள். பல தஃப்சீருடைய உலமாக்கள், சஹாபாக்கள், தஃப்சீர் சஹாபாக்களுக்கு பிறகு வந்த பல முஃபஸ்ஸிரீன்களும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்வார்கள். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் யுதா ஃபலா யுஸா, அல்லாஹ்வை முழுமையாக பயந்து கொள்ள வந்தல்ல. இப்படி குறிப்பாக பல சஹாபாக்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற விசேஷமான சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்வார்கள். அய்யுதா ஃபலா யுஸா, அந்த அல்லாஹ் முழுமையாக வழிபடப்பட வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கே நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் ஒன்றில் அல்ல முழுமையாக அவனுக்கு நாம் வழிபட வேண்டும். அவன் மாற்றம் செய்யப்படக்கூடாது, அவனுக்கு நாம் மாற்றம் செய்யக்கூடாது. ஐயுஷ்கர், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் நன்றி உள்ளவனாக அவன் ஆக்கப்பட வேண்டும். ஃபலா யுக்ஃபர், அவனுக்கு நாம் மாற்றம் செய்யக்கூடாது.
எனவே கனிமான சகோதரரே, இதனால அல்லாஹ் சொல்றான், ஈமானுடைய மக்களே, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நாளை மறுமை வாழ்க்கைக்காக இடையில் இருக்குகிற ஒன்று மௌத்து தான் சகோதரரே. அந்த மௌத்துடைய நேரத்தில் நானும் நீங்களும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஃமின்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், கனிமான சகோதரரே, வலா தமூதுன்ன, மௌத்தை பத்தி நாங்க விளங்கி இருக்குகிறோம். எனக்கும் உங்களுக்கும் மௌத் உண்டு இருக்குகிறது. எத்தனை நபர்களை எங்கட குடும்பத்துல வஃபாத்தானவர்கள், அவர்கள் வஃபாத் ஆகுகிற சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு அருகாமையிலிருந்து அவர்களுக்கு நாம் கலிமா சொல்லி கொடுத்திருப்போம். எத்துணை நபர்கள் என்னுடைய மடியில், எங்களுடைய கைகளில், எங்களுடைய மடிகளில் தலை இருக்குகிற பொழுது அவருடைய ரூஹ் பிரிந்திருக்கிற தருணங்களை நாம் பார்த்திருப்போம். எத்துணை நபர்களுக்கு நாம் கஃன் செய்து, குளிப்பாட்டி கஃன் செய்து அவர்களை தொழுவித்து அடக்கம் வரையும் அவருடைய மண்ணறையில் இறங்கி அவர்களை வைத்துவிட்டு வெளியே வந்திருப்போம். இதெல்லாம் நாம் மறக்க முடியுமான ஒன்றல்ல சகோதரர்களே. அப்பேற்பட்ட மௌத்தை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். நீங்களும் மௌத்தாக போகிறீங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சொல்கிறான், அந்த மௌத்துடைய நேரம் உண்மையான முஸ்லிம்களாக மௌத்தா போங்க. ஃபலா தமூதுன்ன, நீங்கள் மௌத்தா போக கூடாது, இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் வஃபாத்தாக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த உண்மையான முஸ்லிம்களுக்கு தான் அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்கள், ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வருவாங்க. அந்த உண்மையான நிலையில் உண்மையான முஸ்லிமாக வஃபாத் ஆகுகிற அந்த சக்கராத்துடைய நேரத்தில் இருப்பவர்களுக்கு மலக்குமார்கள் தென்பட போறாங்க சகோதரர்களே. இன்றைக்கு நானும் நீங்கள் உலகத்தில் வாழுகிறோம். மலக்குகள் என்ற ஒரு படைப்பினம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்பி இருக்குகிறோம். நம்மை பாதுகாக்குகிறவர்கள், நம்மை சூழவிருக்குகிறவர்கள், நம்முடைய தொழுகைகள் ஒன்றாக வந்து கலந்து விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைல் வ மலாயிகத்துன் பின்னஹார். ஒவ்வொரு காலை இந்த மாலை நேரங்களில் உங்களோடு கலந்து வருகிற அந்த மலக்குமார்கள் உங்களோடு வந்து செல்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய தொடரிலே பார்க்குகிற பொழுது சுபஹுடைய ஜமாத்தில் எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள், அசருடைய ஜமாத்தில் எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். எங்களுடைய கண்களுக்கு விளங்குவது கிடையாது, ஆனா மலக்குமார்கள் எங்களை பார்த்துட்டு போறாங்க, எங்களை பத்தி அல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, அப்பேற்பட்ட மலக்குகள் ஒரு சாரார் ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள். யார் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை அதனுடனேயே முடித்துக் கொள்கிறார்களோ, சாலிஹீன்களாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்களோ, அப்பொழுது வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னah, நீங்க போற இடம் வேற எங்கேயும் இல்ல, சொர்க்கத்துக்கு போறீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதூன், நீங்க எந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்தானோ, ஈமானோடு சாலிஹான அமல்களோடு தன் வாழ்வை முடிப்பவர்களுக்கு எந்த சொர்க்கம் இருக்குகிறது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த சொர்க்கத்துக்கு போறீங்க என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அந்த செய்தி சக்கராத்துடைய நிலைமையில் இருப்பவருடைய காதுகளில் விழும். அவர்கள் அந்த மலக்குமார்களை கண்களால் பார்ப்பார்கள். சகோதரர், கனிமான சகோதரே, எங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்கராத் இருக்குகிறது என்பதை நானோ நீங்களோ மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லிம்களாக இல்லாம பேரளவுல ஏதோ வாழுகிறோம் என்ற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது. சகோதரி, கனிமான சகோதரே, இந்த தலைப்பில் அல்லாஹ் நிறைய உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். ஈமானுடைய மக்களே, அல்லாஹ் சொல்கிறான், உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அரைகுறை முஸ்லிம்களாக நானோ நீங்கள் உலகத்தில் வாழக்கூடாது. சகோதரே, இஸ்லாத்தை பற்றி படிக்க வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாம் ஒவ்வொரு வழிகளையும் படித்து தந்திருக்கிறது. நாம் எப்படி பேச வேண்டும், நாம் எப்படி செயல்பட வேண்டும், பெற்றெடுத்த பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றெடுத்தப்பட்ட பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு என்று அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிற மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் இஸ்லாம். சகோதரர்களே, ஏதோ என்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவனாக, என் சிந்தனைக்கு கட்டுப்பட்டவனாக நான் நினைத்த போக்கில் என்னால் தாண்டோடித்தனமான வாழ்க்கை வாழ்வதற்கு தரப்பட்ட மார்க்கமல்ல இஸ்லாமிய மார்க்கம். அப்பேற்பட்ட ஒரு மார்க்கமல்ல இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, அருமையின் பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றையும் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் படித்து தந்திருக்கிறான், குர்ஆன் மூலம் சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்க பேசுகிற பொழுது மக்களோட அழகாக பேசுங்க. வகூலு கௌலன் சதீதா, மக்களுக்கு நேர்த்தியான உண்மையான நன்மை பயக்கத்தக்கதை சொல்லிக் கொடுங்கள். பொய் பேசுறது, ஒத்தரை ஏமாத்துறதுக்குரிய வழியை காட்டுறது, ஒத்தனை நஷ்டம் அடைவதற்குரிய வழியை காட்டுவது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இல்ல. சகோதரர்களே,
இதையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிபூரணமாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாக்கு இருக்குகிறது என்பதற்காக நான் நினைத்ததை பேசுவதற்கு தரப்பட்ட நாக்கு அல்ல. கனிமான சகோதரர்களே, இந்த நாவினுடைய விபரீதத்தை பற்றி பல உலமாக்களும் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நாக்கு இருக்குகிறதற்காக பொய் பேசுவது அது நமக்கு உகந்ததல்ல. இந்த நாவு இருக்குகிறது என்பதற்காக அடுத்தவனை ஏமாற்றுவது அது நமக்கு உகந்ததல்ல. அடுத்தவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு பேசுவது அது நமக்கு உகந்ததல்ல. அடுத்தவனுடைய உள்ளத்தை புண்படுத்துகிற அமைப்பில் பேசுவது அது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. அடுத்தவனை மானபங்கப்படுத்தி பேசுவது இது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. கனிமான சகோதரர்களே, இதிலும் நாம் எப்படி வாழுகிறோம், நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உங்களோட ஈமான், அன்பின் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு பேச்சும் அது பதியப்படுகிறது, அது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. சகோதரர், கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் பல உதாரணங்கள் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பதல்ல. உலகத்தில் எப்படி எங்கட செயல்பாடுகள் கேமராவின் மூலம், சிசிடிவி கேமராவின் மூலம் அது பார்க்கப்படுகிறதோ, அது செக் பண்ணப்படுகிறதோ, கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது நன்மை அல்லது தீமை எப்படியும் இருக்கட்டும், அதை பதிவதற்கு என்று அல்லாஹ் மலக்குமார்களை படைத்திருக்கிறான். மலக்குமார்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் எங்களோடு பேசுகிறான். சகோதரர்களே, ஈமானுடைய மக்கள், எங்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், நீங்கள் வாழ்க்கையை பயந்து கொள்ளுங்கள். கனிமான சகோதரர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சொல்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின், அது சிறியது பெரியது எப்பேற்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதை பதிவதற்கு என்று ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, அதனால அல்லாஹ் நம்மை நாம் தவறு செய்கிற பொழுது அந்த தவறு பதியப்படாமல் இருப்பதற்காக இஸ்திக்ஃபார் என்ற நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அமலையும் காட்டி தந்திருக்கிறான். நீங்க தவறு செஞ்சீங்களா, தவறு என்று உணர்வு வந்து விட்டதா, அவசரமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எந்த அளவுக்கு நாம் இஸ்திக்ஃபார் அவசரப்படுவோமோ, பாவ மன்னிப்பு தேடுவதில் அவசரம் காட்டுவோமோ, நாம் செய்த அந்த பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான். அல்லாஹ் அழித்து விடுகிறான். கனிமான சகோதரர்களே, இது சம்பந்தமாக குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சகோதரர்களே, வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், அல்லாஹ் சொல்கிறான். வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், உங்களை பாதுகாக்குகிற மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் கிராமன், சங்கையானவர்கள். அவர்களுடைய டியூட்டி என்னது? காத்திபீன். கத்தபை என்று சொன்னால் எழுதினான் என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய டியூட்டி நீங்க செய்கிற நரவு, நீங்க செய்கிற தவறுகளை பதிவது என்பது அவருடைய டியூட்டி. يعلمون ما تفعلون, நீங்க செய்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் தப்ப முடியாத சகோதரர்களே, நானும் நீங்களும் மறுமையை நம்பி வாழுகிறவர்கள் சகோதரர்களே. மறுமை என்பதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய இடம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் யாரும் பொய்யை முற்படுத்தி தான் வெற்றி வாகை சூடிவிட்டோம், நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் கோர்ட்ல நிரபராதியாகிவிட்டேன் என்று சந்தோஷம் அடையலாம். ஆனா உண்மையான விசாரணை என்பது நாளை மறுமைக்குரிய இடம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் யாரையும் ஏமாற்றலாம், நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட போயிட்டு நானும் நீங்களும் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன நசீஹத்தன் உபதேசமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் சகோதரர். எனவே கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவோம் வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக. அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி பார்ப்போம் வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக. சஹாபாக்கள் ஜாஹிலியத்துடைய கொள்கையில் இருந்தவர்கள், ஜாஹிலியத்துடைய காலத்தில் இருந்தவர்கள், மடமையில் இருந்தவர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு வழிகாட்டியது குர்ஆன் தானே சகோதரர். எனவே குர்ஆனை நாம் எடுத்து பார்ப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையில் திருத்தம் பெறலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்மோடு பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வனخرج له يوم القيامة கிதாபை யல்காஹு மன்ஷூரா. இது நானும் நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வார்த்தையும் திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய அழகான ஒரு எடுத்துக்காட்டுதல், அழகான உபதேசம். அல்லாஹ் சொல்கிறான், வனخرج له يوم القيامة, நாளை மறுமையில யௌமுல் கியாமா, நாளை மறுமை என்பது எங்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த நாள் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் என்றவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற நாம் செய்த ஒவ்வொருவருடைய ஏடுகளும், அந்த நன்மை தீமை பதியப்பட்ட அந்த ரெக்கார்ட் புக் எங்கட கண் முன்னால் அல்லாஹ் விரித்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அது விரித்தே நாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். வனخرج له يوم القيامة கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, தன் கண் முன்னால் அவர்கள் விரித்தவர்களாக பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், உங்களோட ரெக்கார்ட் புக்கை நீங்களே வாசி பாருங்க. எனக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், உங்களுக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்களுக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான். இக்ரா கிதாபக், நீங்க செஞ்ச நன்மைகள் தீமைகள் பதியப்பட்ட இந்த கிதாபை நீங்களே வாசி பாருங்க. நீங்க என்ன செஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க,
நீங்க என்ன நன்மைகள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், என்ன தவறுகள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இக்ரா கிதாபக், அல்லாஹ் சொல்கிறான், கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று முடிவுரை என்பது உங்களோட நஃப்ஸே, உங்களோட ஆத்மாவே போதுமானது. அதனால அல்லாஹ் சொல்கிறான், இன் அஹ்ஸன்தும் அஹ்ஸன்தும் லிஅன்ஃபுஸிக்கும். நீங்க நலவு செஞ்சா அந்த நலவினுடைய பிரயோசனம் உங்களோட நஃப்ஸுக்கு தான், உங்களோட ஆத்மாவுக்கு தான். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக். உங்களோட பிரச்சனைகளை முதல்ல நீங்க அடுத்தவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னால இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட கல்புல, உங்களோட உள்ளத்துல நீங்க உங்களை பரிசோதித்து பாருங்க. நீங்க நல்லது பேசுனீங்களா, நீங்க கெட்டது பேசுனீங்களா, நீங்க நல்லதை சொன்னீங்களா, நீங்க கெட்டதை சொன்னீங்களா, அடுத்தவர்களை நீங்க மானபங்கப்படுத்தினீங்களா, அடுத்தவரை நீங்க ஏசுனீங்களா. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்தஃப்தி கல்பக். ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், நான் நல்லவனாக உலகத்தில் வாழுகிறேனா, நல்லதை பேசுகிறேனா, நல்லதை ஓதுகிறேனா, நல்லதை சொல்லுகிறேனா, நல்லதை சிந்திக்கிறேனா. அல்லாஹ் நம்முடைய சிந்தனையையும் பாதுகாக்க சொல்லி இருக்கிறான். சகோதரர்களே, ஈயாக்க வல்லன் ஃபைன்ன வன்ன அக்தபுல் ஹதீஸ் சொன்னார்கள் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுஸ்னுல் வன் மின் ஹுஸ்னில் இபாதா. உங்களுடைய சிந்தனையை நல்ல சிந்தனை ஆக்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவனை பற்றி வித்தியாசமாக, அடுத்தவனை பற்றி அசிங்கமாக சிந்திக்காதீர்கள். உங்களுடைய சிந்தனை நல்லதாக இருப்பது அது நல்ல இபாதத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை சில போது தவறுகள் செய்தோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்வார்கள், முறைப்பாடு செய்வார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த தவறை செய்து விட்டேன். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இல்ல நீங்க அப்படிப்பட்ட தவறு செய்திருக்க மாட்டீர்கள், அப்படிப்பட்ட தவறை நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள். கனிமான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகள். சகோதரர்களே, ஹுஸ்னுல் வன் என்பது நல்லெண்ணம் என்பது நல்ல இபாதத்தை சார்ந்தது. அதனால தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத், நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சூரத்துல் ஹுஜராத் குர்ஆன்ல 49வது சூரா, சமூகவியல் சம்பந்தப்பட்ட அழகான வழிகளை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார். சமூகத்தில் நானும் நீங்களும் சமூகமயப்படுத்தப்பட்டு வாழுகிறோம். எப்படி வாழணும், சமூகத்தோடு எப்படி அணுகணும், சமூகத்தை நாங்க எப்படி பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். யாரும் அடுத்தவர்களை தன்னை விட கீழ்த்தரமானவர்களாக, தன்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களாக, தன்னை விட தாழ்வானவர்களாக யாரும் யாரையும் கருத வேண்டாம். கனிமான சகோதரர்களே, இந்த வார்த்தையோடு எங்கட வாழ்க்கையை செக் பண்ணி பார்ப்போம். நானும் நீங்களும் எங்கட சிந்தனை எப்படி வைத்திருக்கிறோம், என்னுடைய அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். அண்டை வீட்டார் தேவையில்லை, எங்கட குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறவுகளோடு அவர்களை பற்றி நாம் எப்படி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னோடு பிறந்த உற்ற சகோதரன், அவனோடு எப்படி நான் நடந்து கொள்கிறேன், அவனை பற்றி எனக்கு எந்த சிந்தனை இருக்குகிறது, என்னுடைய சகோதரிகளோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய சிந்தனையை பாதுகாக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் விரும்புகிற ஒரு விஷயம். சகோதரர்களே, நாம் வாயால் சொல்வதற்கு முன்னால் நாம் சிந்தித்த ஒரு விடயத்தை முடிவுக்கு வருகிறோம், அது நல்லதா கெட்டதா என்பதையும் அல்லாஹ் அறிவான். நம்முடைய உள்ளத்தில் இருக்குகிற ரகசியங்களை புரிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க உங்களோட வாயால வெளிப்படுத்தி பேசினாலும் சரி, அதை வெளிப்படுத்தாம மறைத்தாலும் சரி, உங்களோட உள்ளத்தில் இருந்தவைகளை இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அவன் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான். எங்களோட உள்ளத்தில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை புரிந்தவனாக இருக்கிறான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபீ அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட வாயை திறந்து நீங்க பேசுனீங்களோ இல்லையோ, மறைச்சீங்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் நாளை மறுமையில் விசாரணையின் போது அல்லாஹ் எடுப்பான், அதையும் அல்லாஹ் விசாரிப்பான். எனவே இந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை காட்டி தந்த மார்க்கம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிறந்ததிலிருந்து பிறந்த பொழுது ஹாஸ்பிட்டல்ல அல்லது வீட்டுல எங்கட வலது காதுல இடது காதுல அதான் இகாமத் ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. நாங்க ஆளாகி வளர்ந்து பெரியவர்களாகி வஃபாத் ஆகுகிற சக்கராத்துடைய நேரத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகிரு பௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சக்கராத்துடைய நிலைமையில் இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எதனால சகோதரர் இதை செய்கிறோம்? எங்கட இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேர வாழ்க்கை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அர்த்தத்துக்குரிய வாழ்க்கையாக அமையும் என்பதனாலதான். பிறந்ததிலிருந்து முதல் வார்த்தையாக அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை காதில் ஊதப்படுகிறது. முடிவுரையின் போதும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மௌத்தாக்கள் சக்கராத்துல் நிற்பவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, யாரு என்னை படைத்தவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு சும்ம இஸ்தகாமு வாழ்க்கையை நிரந்தரமாக அப்படி ஆக்கிக் கொள்கிறானோ, இதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
சகோதரி. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் மனிதன் என்ற வகையில் தவறு செய்கிற நிலைமையும் ஏற்படுவது வாய்ப்புதான். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையில் தவறு என்பதற்கான இடமும் இருக்குகிறது. தவறு செய்யாத மனிதர்கள் என்று யாரும் யாரையும் சுட்டிக்காட்ட முடியாது சகோதரர்களே. சஹாபாக்களை கூட சில போது ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒரு முன் உதாரணத்திற்காக நாம் எப்படி தவறு செய்தால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களையும் தவறு செய்தவர்களை அல்லாஹ் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறோம், குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். கனிமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்திக்ஃபார் தௌபா என்ற ஒரு வாயிலையும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். மனிதர்களே, வாழ்க்கையில் எதிர்பார்க்க நலவுகளை செய்யாது தவறுகள் செய்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். தவறு செய்தவர்களை அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் என்ற பட்டியலிலிருந்து அல்லாஹ் நீக்கிவிடவில்லை, அவர்களையும் தன்னுடைய இபாதி என்றுதான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள ரஹ்மான் என்று சிந்தித்து பார்ப்போம் சகோதரர். தவறு செய்தவர்களையும் என்னுடைய அடியார்களை என்றுதான் அழைக்கிறான் சகோதரர்களே. நன்மை காரியமான நன்மைகளை செய்கிறவர்களையும் இபாத் என்று அழைக்கிறது போல், என்னுடைய அடியார்கள் என்று சொல்வதை போல் பாவங்கள் செய்தவர்களையும் யா இபாதி என்று அல்லாஹ் அழைக்கிறான் என்றால் எங்களுடைய ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதன் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் இப்னு ஆதம் ஹத்தாஉன். இப்னு ஆதம் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்பவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தவறுகள் செய்யலாம், தவறுகள் செய்வார்கள். ஆனால் அந்த தவறு செய்தவர்களிலும் நல்லவர்கள், தவறு செய்தவர்களிலும் நல்லவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தவ்வாபூன், யார் தன்னுடைய தவறை உணர்ந்து இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிறார்களோ, தௌபா இஸ்திக்ஃபாருடைய வாயலை அல்லாஹ் சக்கராத்துடைய நேரம் வரை அல்லாஹ் விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான் சகோதரர்களே, விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. கனிமான சகோதரர்களே, சக்கராத்துடைய நிலைமை ஏற்படுகிற வரை நாம் நன்மைகளை செய்வதற்கான அவகாசத்தை அல்லாஹ் விசாலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், விசாலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் قبل أن يأتي أحدكم الموت أن يأتي أحدكم الموت. உங்களுக்கு ஒருவருக்கு மௌத்துடைய நிலைமை வருகிற வரை உங்களோட வாழ்க்கையில் நான் தந்திருக்கிறவ அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அந்த சக்கராத்துடைய நேரத்தில் யாரெல்லாம் தன் சந்தர்ப்பம் தரப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாது வீணாக்கினார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சக்கராத்துடைய நேரத்தில் சில மக்கள் அல்லாஹ்வோடு உரையாட போகுகிறார்கள். ஃபயகூல் ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜரின் கரீப். யால இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு சான்ஸ் தாயா அல்லாஹ். அஹர்தனி இலா அஜரின் கரீப், இந்த சக்கராத் இன்னும் கொஞ்சம் எனக்கு லேட் பண்ணியா அல்லாஹ். ஃபஸத்தக், நீ எனக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தை நான் சதக்கா கொடுத்து வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் ஒரு சாலிஹான மனிதனை ஆகிட்டு வாரேன் யா அல்லாஹ். சாலிஹான மனிதனா ஆனால்தான் அவனுக்கு சுவர்க்க பாக்கியம் கிடைக்கும் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். கனிமான சகோதரர்களே, அந்த மனிதன் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக உரையாட போகுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் யாருக்கு எந்த அஜல் எப்ப வரும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அந்த நேரத்தை முந்தியும் அவனுடைய மௌத்து வராது, அந்த நேரத்தை பிந்தியும் மௌத்து வர மாட்டாது. கனிமான சகோதரர்களே, சாலிஹீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம், சாலிஹீன்கள் என்பவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இதனால்தான் நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்ன ஒரு உண்மை முஸ்லிமாக உலகத்துல வஃபாத்தாக்கி வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களுடைய கூட்டத்துல சேர்த்து வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அவங்க கேட்ட துஆ தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு சாலிஹீன்கள் என்ற கூட்டத்தில் என்னைய சேர்த்து வை யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில பாடங்களாக எடுத்துக்கொள்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் நபிமார்களை முன் உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கிறான், அவருடைய துஆக்களை சொல்லி தந்திருக்கிறான். வாழ்க்கையில் திருப்பம் பெறுவதற்கான வாழ்க்கையில் சீர்திருத்தம் பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம், அவருடைய உத்தம சஹாபாக்கள் மூலம் காட்டி தந்திருக்கிறான். இதனால்தான் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய அஸ்ஹாபுகள், என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வானில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள். பிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள்
வழி தவறிவிட மாட்டீர், ஹிதாயத்துக்குரியவர்களாக ஆகுவீர்கள். பிஐஹிம் இக்ததைத்தும். கனிமான சகோதரர்களே, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா, நன்மைகளிலும் நமக்குரிய வாழ்வுக்கு வழிகாட்டுகிறவர்கள், தவறு செய்தவர்களும் அந்த தவறிலிருந்து அவர்கள் எவ்வாறு தன்னை மீட்டுக் கொண்டார்கள், எப்படி அதிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள் என்பதற்கும் அந்த சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டி. சகோதரர் கனிமான அன்பின் சகோதரர்களே, மக்கா மதீனாவுக்கு போகிற நீங்க, உம்ராவுடைய பயணத்துல, ஹஜ்ஜுடைய பயணத்துல போற நீங்க, மஸ்ஜிது நபவிக்கு நீங்க கண்டிப்பா போறீங்க. எல்லாரும் போயிருப்போம், அல்லதுக்கு பிறகு போகுகிறவர்களும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள்வானாக. கனிமான சகோதரர்களே, அங்க ஒயிட் காப்பட் என்று அறிமுகப்படுத்தப்படுகிற ரௌரத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சுவர்க்க பூஞ்சோலை என்ற ஒரு இடம் இருக்குகிறது. அதுல மிக முக்கியமான சரித்திரத்தில் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சில பாடங்களை அதுக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் சகோதரர்களே, மிஹராபுக்கு பின்னால இருக்கிற ஒரு தூண், அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற 2 தூண்கள், விசேஷமான தூண்கள். அந்த மிஹராபுக்கு பின்னால் இருக்குகிற, அல்லது ரவுலா ஷரீப் இடது பக்கமாக ரவுலாவுக்கு நெருக்கமாக இருக்கிற தூண் என்று சொல்லலாம். அந்த தூண்ல இன்றைக்கும் நீங்க போனா அதுல எழுதப்பட்டிருக்கிறது, உஸ்துவானத்து அபி லுபாபா வதுஉரஃபு பித்தௌபா. உஸ்துவானத்து அபி லுபாபா வதுஉரஃபு பித்தௌபா என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ் இன்றும் நமக்கு பாடம் சொல்லி தருகிறான் சஹாபாக்களை. அதற்கு அடையாளத்தை இன்றும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அபு லுபாபா என்ற ஒரு சஹாபி, அபு லுபாபத்தல் முந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தகலத்தின் போது ரகசியமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் உரையாடி கொண்டிருந்த ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையை யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களுக்கு இஷாராவாக, சைக்கினையாக சொல்லிவிட்டார்கள். ஒரு சஹாபி. கனிமான் அல்லாஹ்வை நல்லையார்களே, அதுக்கு பிறகு உள்ளத்தில் பயம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக பேசிய ஒன்றை நான் வெளிப்படுத்தி விட்டேனே என்ற பய உணர்வு வந்தது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் மோசம் செய்து விட்டேனே என்ற அந்த அச்சம் ஏற்பட்டது. உடனே மஸ்ஜிது நபவிக்குள்ளே வந்தார்கள். அந்த தூண், எந்த தூண் இன்றைக்கு அவ்வாறு பெயரிடப்பட்டிருக்கிறதோ அந்த தூணில் ஒரு கயிறை கொண்டு தன்னை கட்டி கொண்டார்கள். சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மோசம் செய்து விட்டேன். இதில் அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரை, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லாத வரை இதிலிருந்து நான் கலந்து கொள்ள மாட்டேன். எனக்கு எந்த உணவும் தேவையில்லை, எனக்கு எந்த குடிபானங்களும் தேவையில்லை. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. சகோதரர், தான் செய்த தவறை பகிரங்கப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தௌபாவை, அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் பகிரங்கமாக எனக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார்கள். சில நாட்கள் கழிகிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டில் காலை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்து திடீரென சிரித்தவர்களாக எழும்பினார்கள். சிரித்தவர்களாக இருந்தார்கள். மனைவி சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய பற்களை, உங்களுடைய வதனத்தை சிரித்த வதனமாக ஆக்கி வைப்பானாக. என்ன திடீரென சிரித்துக் கொண்டு எழும்புகிறீர்களே யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபா அபி லுபாபா, அந்த அபூ லுபாபாவுடைய இஸ்திக்ஃபார் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த சஹாபி செய்த அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலையினுடைய அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த செய்தி காட்டு தீ போல் பரவுகிறது. அவருடைய வீட்டினர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக வந்து அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கட்டியிருந்த அந்த கயிறை அவிழ்த்து விட பார்க்கிறார்கள். சொன்னார்கள், இல்ல, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கட கையால இந்த கயிற்றை அவிழ்த்து விட்டால் தான் நான் அவிழ்த்துக் கொள்வேன். கனிமான சகோதரர்களே, அடுத்த ஒரு தொழுகையின் போது நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்தான முபாரக்கான கைகளினால் அவருடைய கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள் என்ற சரித்திரம் இஸ்லாமிய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. சகோதரே, அல்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் உதாரணம் சொல்லி தருகிறார். அல்லாஹ் வஹுவல்லதி யக்பலு தௌபத்தன இபாதிஹி வயஃபு அனிஸ் ஸய்யியாத் வயஅலமு மா தஃஅலூன். அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் தன்னுடைய அடியார்களுடைய தௌபாக்களை, இஸ்திக்ஃபார்களை ஏற்றுக்கொள்கிறவன். அந்த அல்லாஹ் இல்லாம வேறு யாரும் எங்கட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த இயலாது. சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்திருக்கிற தவறுகள் இருக்கலாம். அந்த தவறில் இருந்து நாம் இஸ்திக்ஃபார் தௌபா செய்தால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். அதுல சந்தேகமே இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி யக்பலு தௌபத்தன இபாதி, அவனுடைய அடியார்களிலிருந்து தௌபாக்களை அவன்தான் ஏற்றுக்கொள்கிறவன். அல்லாஹ் சொல்கிறான், வயஃபு அனிஸ் ஸய்யியாத், சிறிய பாவங்களை, பல பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நாங்கள் நிறைய சிறிய பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ் நாம் அறியாமலேயே நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். வயஅலமு மா தஃஅலூன், நீங்க இவைகளை செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்த வண்ணம் இருக்கிறான்.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவைகளெல்லாம் நமக்கு பாடம் சகோதரர்களே. வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்பேற்பட்ட உபதேசங்களிலிருந்து நம்முடைய வாழ்வை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கான தௌஃபீக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை பேசுகிற நல்லவைகளை செய்கிற நமக்கும் அடுத்தவர்களுக்கும் நல்லவைகளுக்கே நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. தவறிலிருந்து நம்மை முழுமையாக அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. தவறிலிருந்து யா அல்லாஹ் தௌபா செய்கிற நல்ல மக்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வாயாக. தவறு செய்து விட்டோம் என்ற கவலையோடு அவசரமாக இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிற நல்ல மக்களாக நம்மை கபூல் செய்தருள்வாயாக. அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் நம்முடைய சந்ததியினர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து உயர்ந்த சுவர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாழ்க்கையில் அடைகிற நசீபை பெற்றவர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்